இன்னைக்கு காயத்ரி க்ரீன் கிச்சனில் ஒரு ஸ்வீட் பணியாரம் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது வந்து எப்படின்ட்டு பார்ப்போம். தேவையான பொருள் தான் இது எல்லாமே. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் வாழைப்பழம் 2, வெல்லம் 100 கிராமு, ஒரு கட்டி, அதான் 100 கிராம் போதும். முட்டை, ஒரே ஒரு முட்டை, கோதுமை மாவு 1 கப்பு, 3 ஏலக்காய், வாசனை அதிகமாக வேணால் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி மாவு வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பணியாரம் அந்த கல் எடுத்து வச்சுட்டு ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ரொம்பலாம் ஊற்ற தேவையில்ல. ரொம்ப ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயில் வந்து மேலே அப்படியே திரியாக நின்றோம். ஆனால் லைட்டாக ஆயில் போட்டிங்கன்னா போதும். ஆயில் போட்டுட்டு ஒரு கரண்டி கரெக்டாக, ரொம்பவே ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து வெல்லம் போட்டிருக்கிறதுனால ஹீட் ஏற ஏற பக்கத்து இதில் வந்து பொங்கிடும். அதனால் வந்து கரெக்டாக ஒரு சின்ன கரண்டியில் அது அந்த குழிக்கு உள்ளே இருக்கிற மாரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸி இது. எல்லாருமே பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் இது. ரொம்ப பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைமு சாப்பிட்டா போதும். நல்லா என்ன சொல்ல, ஒரு லன்ச்சு சாப்பிட்ட மாரி இருக்கும். நல்லாயிருக்கும். அதனால் எல்லாருமே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அதில் ஊற்றியாச்சு. ஒரு கரண்டி எடுத்து கரெக்டாக வந்து மூடி ஒரு 5 மினிட்ஸ் தேவையில்ல, ஒரு 4 மினிட்ஸ் இருந்தாலே போதும். பார்த்திங்கனாக்கா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதை வந்து பார்த்திங்கனாக்கா திருப்பி போடணும். நம்ம ஒரு சைடு வந்து வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து இன்னொரு பக்கம் வந்து வேக வைக்கிறோம். எல்லாத்தையும் வந்து மெதுவாக திருப்பி விட்டால் போதும். அழகாக வரும், ஒட்டாமையே வரும். அதுக்கு தான் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே திருப்பி விட்டுடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து வெளியே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கனாக்கா விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பணியாரமே உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். எல்லாருமே பண்ணக்கூடியது, ரொம்ப ஈஸி. அதுதான் நமக்கு இன்றைக்கி வந்து காயத்ரி க்ரீன் கிச்சனில் வந்து நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். எல்லாருமே இது வந்து செஞ்சு சாப்பிட்ணும், ரொம்ப ஈஸின்றது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. வெரி சிம்பிள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.